ஒருவேளை தோனி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா நீங்க வந்து என்ன மெசேஜ் சொல்லுவீங்க as a fan அப்படின்ற மாதிரி. அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ரிட்டையர்ல இன்னைக்கு ஆடுவாரு ப்ரோ, அவர் இன்னைக்கு ஆடுவாரு, அதை பார்க்க தான் வந்திருக்கேன் ப்ரோ, நான் பிளாக்ல வாங்கிட்டு வந்தேன், நான் வந்து போய் சொல்ல பிளாக்ல வாங்கிட்டு வந்தேன், பட் நான் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து ராஞ்சில எல்லாம் வந்து அந்த வீடியோ போடுறேன், நான் நம்ம சேனலுக்காக எடுத்தேன், ராஞ்சில இருந்து நான் தோனி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், இந்த ஒரு மேட்ச்க்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் தோனியை கண்ணிலே காட்டினாங்க, ஒரு போட்டோக்காக வெளியே கூட்டு வந்து போட்டோ எடுத்த உடனே அமுச்சு விட்டாங்க. கடைசியில வந்து விக்டரி பரேடுன்னு சொல்லிட்டு ஒரு பரேடுக்காக வந்தாங்க. எனக்கு என்னன்னா, தோனி வந்து கடைசி 2 மேட்ச் விளையாட மாட்டாரு, தம்பு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன், அவர் நடந்து வரும்போது தம்புல வந்து ஒரு பேண்டேஜ் மட்டும் கட்டியிருந்தாரு. ஏன்னா தோனி என்ன தம்புல அந்த பேண்டேஜ் கட்டுற மாதிரி ஒரு இன்ஜுரிக்கெல்லாம் விளையாடாம இருக்கிற ஒரு ஆளா? சரி, அது அப்படியே இருக்கட்டுமே. எனக்கு புரியல ரீசன், நீங்க சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்க, அதனால ஒரு சின்ன விஷயத்த ரீசனா சொல்லி இது பண்ணிட்டீங்க. ஆனா தோனி விளையாடுவாரு அப்படின்றது வந்து ஒரு ஹைப்பா எடுத்துட்டு போய் கடைசி வரைக்கும், கடைசியில தானே நீங்க சொன்னீங்க தம்பு இன்ஜுரி. அதுதான் சொல்றேன், எப்ப சொன்னாங்க, இன்னைக்கு மத்தியானம் ரிலீஸ் ஆச்சு அந்த நியூஸ், டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு எல்லாரும், அப்ப சொல்றாங்க என்னது இது வித்து போகாம டிக்கெட் 2வது வாட்டி வந்து நீங்க ஓபன் பண்ணி அந்த ஸ்லாட்டை விற்க வச்சு கடைசியில அதுக்கப்புறம் வித்து போனதுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ரிலீஸ் பண்றீங்க இந்த நியூஸ். அதுதான் ரொம்ப இட் இஸ் வெரி சீட்டிங் த ஃபேன்ஸ் ரா. எனக்கு வந்து இதுல யாரு சொல்றதுன்னு தெரியல. அகைன் நீ தோனி பார்த்தாலுமே ரொம்ப ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டா மிருகம்னு பேர சொன்னான்ற மாதிரி அவர் வந்து நின்னுட்டு இருந்தார். நீ பாத்தியா ஃபுல்லா ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு மாதிரி ஒரு எமோஷனலா இருந்தாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது எமோஷனலையும் தாண்டி சரி ஓகே கூப்பிட்டீங்களா வரேன் அப்படின்ற மாதிரி வந்து நின்ன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன